சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 10, 15 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றேன் நானு. இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2015ல நினைக்கிறேன், 15 ஆர் 16 சம்திங் அந்த டைம்லயே வந்து இந்த விஷயம் ஒரு அறிக்கையாவே வெளியில வந்தது. இத்தனை நிர்வாகிகளை வந்துட்டு ஐடி விங்ல இருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன்காக அப்படின்ற மாதிரி இருந்தது அது. அது அவ்வளவு பெரிய டெக்னிக்கை இப்ப திரும்ப 2025ல கொண்டு வந்து விளையாடுறாங்கன்றப்ப கொஞ்சம் எனக்கு என்ன சொல்றது, அந்த விஷயம் கேட்கிறப்ப சிரிப்பு வந்தது. ராஜ் சத்யன் அப்படி கிடையாது. அப்படி இருந்திருந்தா இவ்வளவு நாட்கள் வந்துட்டு இப்படி ஓட்டிருக்க முடியாதுன்றதான் நாங்க சொல்ல வரோம். இது என்ன மேம் இருக்குமா அப்படின்னா, அங்க உள்ள என்ன நடக்கும்னா ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் ஈகோ கிளாஷஸ், என்ன சொல்றது, கட்சிக்குள்ளேயே இருக்கலாம். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி சவுக்கு சங்கரை வந்துட்டு எல்லாருமே யூஸ் தான் பண்ணிக்கிறாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, அவர் ஜேர்னலிஸ்ட் கிடையாது, கிசு கிசு மாதிரி அவரு, இல்ல பிளாக்மெயிலிங் மாதிரி. சோ அந்த மாதிரி தான் தேவையானவங்க வந்துட்டு நேரடியா பண்ண முடியாம இவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுதான் இப்ப இந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க உங்களோட பார்வையில எப்படி பாக்குறீங்க இது? இன்னொரு விஷயம், அதிமுக ஐடிவிங்க மேல வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இந்த குற்றச்சாட்டு வரல, இப்பயும் புதுசா வரல. இடையில ஒரு 4, 5 மாதங்களுக்கு முன்பு அந்த டங்ஸ்டன் பிரச்சனை வந்தப்பவும், யார் அந்த சாருன்ற ஒரு பிரச்சனை வந்தப்பவும் அதிமுக ஐடிவிங் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் குற்றச்சாட்டு வந்து எழுமுனது. அப்பவே நான் வந்து ஒரு பதிலடி காணொலி வந்து ஒண்ணு போட்டிருந்தேன். அதாவது எப்பப்பெல்லாம் திமுகவிற்கு எதிராக வலுவாக அதிமுக ஐடிவிங் செயல்படுதோ அப்பப்பெல்லாம் அதிமுக ஐடிவிங் சரியில்லை, சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சில காமனான ஐடிகள் வந்து ஒரு போஸ்டர் வந்து போடுவானுங்க. அதை பார்க்கும்போது ஒரு சாதாரண அதிமுக தொண்டனுக்கே ஒரு மனநிலை வந்துடும். ஆமா போல இருக்கு, நம்ம அதிமுக ஐடி வந்து சரியா வேலை செய்யல, ரொம்ப மந்தமா வேலை செய்யறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை. யார் அந்த இதுக்கு முன்னாடி வந்து 2 தடவை வந்திருக்கு அந்த குற்றச்சாட்டு. யார் அந்த சாருன்ற பிரச்சனையை அதிமுக ஐடிவிங் பெரிதாக்கிய போதும் இதே குற்றச்சாட்டு எழுமுனது. அப்பவும் அதிமுக ஐடிவிங் சரியா வேலை செய்யலன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுப்பினாங்க. டங்ஸ்டன் பிரச்சனையும் டங்ஸ்டன் தடுப்போம் மேலூர் காப்போம் சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை அதிமுக ஐடி வந்து முன்னெடுக்கும் பொழுது அப்பவும் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க இதே பிரச்சாரத்தை அவதூறு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. அதே போலதான் இப்ப யார் அந்த தம்பி அப்படின்னு இறுக்கி பிடிச்சு கேட்கும் பொழுது அது திமுகவினுடைய அஸ்திவாரத்தை ஆட்டக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. எப்பெல்லாம் அதிமுக ஐடிவிங் வேகமாக திமுகவை அடிக்கிறதோ அப்பெல்லாம் இந்த அவதூறு பிரச்சனை வந்து கிளம்பி வரத நான் கரெக்டா நோட் பண்ணி நான் கண்டினியூவா நான் பாத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதனாலதான் இதுக்கு முன்னாடி 2 முறையும் இதே குற்றச்சாட்டு வரும்பொழுது அப்பவே நான் காணொலியாவும் இதை நான் போட்டிருப்பேன். இப்பவும் நான் அதை பதிவு பண்றேன். இப்ப திமுகவினுடைய ஆணி வேற புடிச்சிட்டாங்க. இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்குல அப்படி நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டால் கண்டிப்பா உதயநிதி அவர்கள் சிறை செல்வார், அன்பில் மகேஷ் சிறை செல்வார். அத்தனை தொடர்புகளும் ரத்தீஷ் கூடயும் ஆகாஷ் பாஸ்கரன் கூடவும் இருக்குது. ஏன்னா ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி டவுசர் மாட்டிக்கிட்டு தெருவுல சுத்திக்கிட்டு இருந்தவனுக்கு 300 கோடி ரூபாயில வீடு கட்டுவதற்கு பணம் ஏது? ஒரு பேங்க போய் கொள்ள அடிச்சா கூட அவ்வளவு பணம் பேங்க்ல கூட இருக்காது. எப்படி 300 கோடி ரூபாய் அந்த ரத்தீஷ் பையனுக்கு வந்துச்சு? ஆகாஷ் பாஸ்கரன் முன்னணி நடிகர்களை வைத்து எப்படி அவனால படம் இயக்க முடிஞ்சது? இன்னைக்கு கலைப்புலி தானுலாம் இருக்கிறாருல்ல, அவராலேயே மிகப்பெரிய நடிகர்களை வச்சு கண்டினியூ படம் எடுக்க முடியல. லைக்காவை எடுத்துங்க, லைக்கா சோழியை கமலஹாசன் முடிச்சு விட்டாரு. லைக்காவோட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்தியன் இதோட முடிச்சு இந்தியன் 3 வேற வருதுன்னாங்க. அதுவும் வந்துச்சுனாக்க சுத்தமா லைக்கா படுத்துக்கும். அப்போ சர்வதேச அளவுல லண்டன்ல இருந்து கொண்டு சர்வதேச அளவுல படங்களை இயக்கக்கூடிய அந்த லைக்கா நிறுவனத்தாலே தமிழ்நாடுல முன்னணி நடிகர்களை வைத்து ஒரு படம் எடுக்க முடியல, அதை வெளியிட முடியல. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாரு? அவனால எப்படி வெளியிட முடிகிறது? அப்ப இவனுங்களுக்கான தொடர்புகள் எங்க போய் நிக்குதுனாக்க உதயநிதி கிட்ட போய் நிக்குது. உதயநிதிகளுடைய நண்பர்கள் என்ற ஒற்றை தகுதியால்தான் இவர்கள் பணம் சேர்க்கிறார்கள் தொடர்ச்சியாக. அப்போ இவர்களுடைய திமுகவுடைய ஆணி வேலையை எதிர்காலத்தையே அசைத்து பார்க்கக்கூடிய வேலையை அதிமுக ஐடிவிங் செஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது அப்ப ஐடிவிங்க யாரால இப்ப வலுவா களமாடுது, யாரால உயிர் போட இருக்குன்னு பார்த்தாக்க ராஜ் சத்தியன். அப்போ ராஜ் சத்தியனை அடிச்சாக்க ஐடிவிங் வீக் ஆகும். ராஜ் சத்தியனை போட்டு பொழந்தோம் அப்படின்னாக்க இந்த ஐடிவிங் பசங்களா வாயை மூடுவாங்க. அப்பதான் இவனுக்கு வந்து நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்பதான் இவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க. இப்போ ஒரு செயல் நடக்குதுன்னா அதனால பலனடைவது யாருன்னு பாக்கணும் மேம். இன்னைக்கு சவுக்கு சங்கர் அதிமுக ஐடிவி மீது குற்றச்சாட்டு வைத்து, ராஜ்சத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்து இன்னைக்கு ஐடிவிங்க போட்டு அந்த அடி அடிக்க வச்சாரு. சொந்த கட்சிக்காரர்களே ஒரு சிலர் வந்து விமர்சிக்க வச்சாருனாக்க இதனால் பலனடைவது யார்? திமுக தானே. அந்த கேள்வி இருக்குல்ல, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதனால் பலன் யாருக்கு போகுதுன்னு நாம் ஆராயணும். அப்போ இன்னைக்கு அதிமுக ஐடிவிங்க இங்க டேமேஜ் ஆகுதுன்னா அதனால பலனடைவது யார்? திமுக. அப்ப சவுக்கு சங்கர் திமுகவினுடைய பழைய தொடர்புகளால் இப்ப கூட பாருங்களேன், இப்ப கடைசியா போட்ட ஒரு 4, 5 வீடியோ கூட எடுத்து பாத்தீங்கன்னாக்க கே என் நேரு என்னுடைய நண்பர் தான்.
KN நேரு என்னுடைய நண்பர் தான் அப்படின்னு சொல்லிக்குவாரு. ஏன் KN நேரு கிட்ட ஒரு 20 கோடி வாங்கிட்டு சவுக்கு சங்கர் அதிமுக ஐடிவிங்க வந்து தாக்க கூடாது? ஏன் KN நேரு கிட்ட ஒரு 20 கோடியா, அன்பில் மகேஷ் ஒரு 20 கோடி வாங்கிட்டு ராஜ்சத்தியனை போட்டு திட்டக்கூடாது? உண்மை சொன்னா ராஜ்சத்தியன் கிட்ட தேவநாதன் யாதவ் கிட்ட 20 கோடி வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா சவுக்கு சங்கருக்கு அந்த தேவையும் அவசியம் இருக்குது. ஏன்னாக்க சவுக்கு சங்கரோடைய பழப்பு அந்தந்த ஆட்சி காலத்துல அவங்க இவங்கள்ட்ட பேசி அப்பப்போ வாங்கிக்கிட்டாதான் பழப்பு. அப்போ சவுக்கு சங்கருக்கு தான் ஆதாயம் இருக்கிறது. அதிமுக ஐடிவிங்க டேமேஜ் படுவதால திமுகவிற்கு தான் ஆதாயம் இருக்குது தவிர அதிமுகவினுடைய அந்த உள்ள பிரச்சனை நடக்கணும்னு விரும்புறது திமுக. அதற்கு ஒரு கருவியாக இருந்து வேலை செய்வது சவுக்கு சங்கர் அப்படிதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த சவுக்கு சங்கர் இப்போ அந்த பிரச்சனை புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? இப்போ அந்த இஷ்யூ எங்க வந்து சவுக்கு சங்கர் இல்ல நீங்க சொல்ற அந்த கான்செப்ட் புரியுது. ஆனா திமுகக்கு வந்துட்டு சவுக்கு சங்கரை வச்சு இத பண்ணணும்ன்ற அவசியம் இல்லன்றத நான் சொல்ல வரேன். சோ நம்ம டாபிக் விட்டு வெளில போறோம்னு நினைக்கிறேன் நானு. இப்ப என்னோட தன் கையை வச்சு தன்னையே குத்த வைக்கிற ஒரு செயல் தான் இது. திமுகவினர் எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. எதிரியோட வலைக்குள்ளேயும் புகுந்து அட்டாக் பண்ணுவாங்க, வெளியில இருந்தும் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த வேலையும் பாப்பாங்க அவங்க. இது இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க தேவநாதன் யாதவ் கிட்ட 20 கோடி ரூபாய் ராஜ்சத்தியன் வாங்கிட்டேன்னு சொல்றது அது உண்மைனாக்க, KN நேரு கிட்ட 20 கோடி ரூபாய் சவுக்கு சங்கர் வாங்கிட்டாரு நான் சொல்றது உண்மைதான். இப்ப புரியுதுங்களா? அது உண்மைனா இது உண்மை. அப்ப அது அவதூறுனா நான் சொன்னது அவதூறு. அப்போ இந்த பலன் அடைவது திமுக. திமுகவிற்கு ஆதரவான வேலைகளையும் சவுக்கு சங்கம் செய்யறாரா அப்படின்ற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் ராஜ்சத்தியனுக்கு இந்த கட்சிக்குள்ள சவுக்கு சங்கருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். தனிப்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனை கூட ஏற்பட்டிருக்கலாம். ஏற்பட்டிருக்கு நாம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நேர்ல இருந்து பார்த்ததும் கிடையாது. ஒருவேளை நான் வந்து ஊடகங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், உங்களை பணியை எங்களுக்கு பிரிச்சு கொடுங்கன்னு சவுக்கு சங்கர் கேட்டிருக்கலாம். எனக்கு ஒரு பல்க் அமௌண்ட் தாங்க, நான் அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சு நான் ஒரு தனியா நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நீங்க திமுக அடிங்க, நான் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கூட சவுக்கு சங்கர் ஒரு பேரம் பேசிருக்கலாம். அதுக்கு ராஜ்சத்தியன் என்ன சொல்லிருக்கலாம், எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோங்க, நீங்க உங்க வேலையை பாத்துக்கோங்க, நாங்க கட்சியில நாங்க இருக்கிறோம், கட்சி வேலையை நாங்க பாத்துக்கிறோங்க அப்படின்னு ராஜ்சத்தியன் சொல்லிருக்கலாம். அதுல ஏற்பட்ட ஈகோ முரண்பாடால கூட சவுக்கு சங்கர் இன்னைக்கு அவதூற பரப்பலாம். ஏன்னா தேவையில்லாம வளர்த்து விட்டவர் மேலேயே அவதூறு பரப்புவதற்கு அவசியம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு ஈகோ வந்து கிளாஷ் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல ராஜ்சத்தியனுக்கும் சவுக்குக்கும் முரண்பாடு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையிலே சவுக்கு சங்கர் தலையிட்டு இருக்கிறார் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அருண் ஐபிஎஸ் இருக்காருல்ல, திருச்சி டிஐஜின்னு நினைக்கிறேன், அருண் ஐபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒரு அதிமுக காரர்களுடன் சேர்ந்து போய் பார்த்தார். எப்படி போய் பார்க்கலாம், எப்படி அவங்க போய் எடப்பாடி பழனிசாமி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நாட்களுக்கு முன்பு கருத்து தெரிவித்திருந்தார். அது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை. யாருனாலும் போய் அதிமுகவினுடைய தலைவரை போய் பார்க்கலாம், அதனுடைய பொதுச் செயலாளரை பார்க்கலாம். சவுக்கு சங்கருக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? சவுக்கு சங்கருக்கு என்ன வேலை? அவங்க உட்கட்சி பிரச்சனை, அவங்க யாருனாலும் போய் பார்ப்பாங்க. ஏன் MK ஸ்டாலின் கூட தான் ரகசியமா போய் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு வரலாம். அவரை சந்திக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சவுக்கு சங்கர்? அப்போ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரு. அதான் அந்த ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதால அதுக்கு கூட ராஜ்சத்தியன் அவர்கள் வந்து கண்டிச்சிருக்கலாம். இங்க பாருங்க சவுக்கு சங்கர், நீங்க வருண் ஐபிஎஸ் போய் சந்திக்கிறாரு அப்படின்னாக்க அது உட்கட்சி பிரச்சனை, அவர் ஏதாவது மரியாதை நிமித்தமாக தனிப்பட்ட முறையில சந்திச்சலாம். அதையா நீங்க பொது வெளியில சொல்றீங்க? உட்கட்சி பிரச்சனை தலையிடாதீங்கன்னு கூட ராஜ்சத்தியன் சொல்லியிருக்கலாம். அதனால கூட சவுக்கு சங்கர் கோபமாய் ராஜ்சத்தியனை போட்டு பெறலாம். இதுவும் நடந்திருக்கலாம் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னாக்க முழுக்க முழுக்க வளர்த்து விட்டது சவுக்கு ராஜ்சத்தியன் தான். அத்தனை பேருக்குமே தெரியும். இந்த மீடியா உலகத்துல இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும். அவருக்கு வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து அந்த மீடியாவை செட் பண்ணி கொடுத்தது, கேமரா வாங்கினது, சிஸ்டம் வாங்கினது, வாடகைக்கு ஆபீஸ் பிடிச்சு கொடுத்தது, அதுக்கு வாடகை கொடுத்தது, அத்தனை வேலையை பார்த்தது ராஜ்சத்தியன் தான். அப்ப இவ்வளவு செய்து கொடுத்தவர் மீதே இவர் விழுந்து பிறன்றாருனாக்க அந்த அவருக்கும் இவருக்கும் இடையேயான ஏதேனும் ஒரு மோதல், கட்சி சம்பந்தமான உட்கட்சி பிரச்சனைல போயிட்டு சவுக்கு தலையிட்டு இருப்பார். நிச்சயமாக அதை கண்டித்திருப்பார். ஏன்னா ராஜ்சத்தியன் அவர்கள் ஒரிஜினல் அதிமுகவினுடைய ரத்தம். அவருடைய தந்தை முதற்கொண்டு பரம்பரையாக அவங்க வந்து அதிமுக தான். அதிமுக என்ற கட்சியை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அவர்களும் ஒருவர். அதிமுக கட்சியை வந்து அவர்களுடைய உயிர் மிச்சாக கொண்டவர்களும் ஒருவர். அவங்க எப்படி கட்சிக்கு துரோகம் பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு மாவட்ட ஒன்றிய செயலாளரோ யாராவது ஒரு அடிமட்ட தொண்டனோ ஏதாவது ஓட்டுக்காக இல்ல ஏதாவது காசுக்காக மாறி பேசுறான்னு சொல்லுவாங்க. ஒரு உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய அத்தனை சகல வசதிகளும் இருக்கக்கூடியவர் எதுக்காக திமுக கிட்ட போய் கையெழுந்தணும், திமுக கிட்ட போய் டைப்ல வச்சிருக்கணும்? அப்ப இது முழுக்க முழுக்க பொய் வேகமா பரவிடும் உண்மையை விட. அதனால இவர் போற போக்குல அவதூற விரைச்சு விட்டுட்டாங்க. இவங்க வந்து ராஜ்சத்தியனை வந்து ஐடிவில இருந்து நீக்கிடுவாங்க அப்படின்னு இவரு சவுக்கு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி அவருக்கு தெரியும் கட்சி எந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கு, அதிமுக ஐடிவிங் எப்படிப்பட்ட வேலை செய்யுது, ராஜ்சத்தியன் அவர்கள் எப்படிப்பட்டவர், அவருடைய பின்புலம் எப்படிப்பட்டதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். அவர் வந்து எத்தனையோ பல பேரை சவுக்கு மாதிரி பல பேரை கோல் முட்டிகள்லாம் பல பேரை பார்த்துட்டு வந்தவர். அவர்கிட்ட எல்லாம் இந்த பருப்பு வேகாது. எனவே இது முழுக்க முழுக்க
இவர் வன்மம் கக்கறாரு, ராஜசத்தியின் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, இவருக்கு ஏதேனும் செய்யது கொடுக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது இவரை ஏதேனும் கண்டித்திருக்கலாம். அதனால அந்த வெறுப்பை கக்கக்கூடிய வேலைதான் இன்றைக்கு சவுக்கு அவர்கள் வந்து முழுமையா செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நான் பாக்குறேன் இந்த விஷயத்தை. நீங்க உங்க ஆதங்கத்தை சொல்றீங்க, நான் ஏன் ஆதங்கத்தை சொல்றேன். இப்ப அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு வந்துட்டு செயல்படவே இல்ல, ராஜ் சத்தியன் தான் அதுக்கு முக்கிய காரணம்னுட்டுன்னு சங்கர் சொல்றாருன்றதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் யார வந்துட்டு முதன்மையானவரா மாத்துறதுக்காக இந்த கருத்தை சொல்றாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க அந்த சாப்டருக்கே வரல, இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு தெரியலன்னே நான் வச்சுக்கிறேன். நானு எனக்கு தெரியும். தெரியும், ஆனா அது சொல்றது வந்து நாகரிகம் இல்லை, அதனால நான் சொல்லல. அது யாரா அவரு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த திமுக கிட்ட ராஜ் சத்தியன் அவர்கள் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்றத அதிமுக இன்னும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்குன்றதுதான் என்னோட ஆதங்கம். நான் அதிமுகல எல்லாம் கிடையாது, இருந்தாலும் வந்துட்டு தன்னை கட்சிக்காக இவ்வளவு நாள் பாடுபட்டவர் மேல யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வந்துட்டு ஒருத்தர் அவதூறு வாரி வீசுறாரு, சேத்த வாரி வீசுறாருன்றப்போ அதிமுக ஏன் வேடிக்கை பாக்குது? ராஜன் செல்லப்பா அவர்கள் அதிமுக எம்எல்ஏ ராஜ் சத்தியன் சாரி ராஜன் செல்லப்பா ஆகட்டும், இவரு ராஜ் சத்தியன் ஆகட்டும், இவங்க குடும்பத்தினருக்கு பத்தி வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அதிமுகவோட விசுவாசிகள்னே சொல்லலாம். அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ எம்பி அந்த ரேஞ்சுக்கெல்லாம் கூட கொண்டு போக வேண்டாம், அதிமுகவின் விசுவாசிகள்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டுக்கு முறையா நடவடிக்கை எடுக்க அதிமுக ஏன் தயங்குது? யாருக்கு பயப்படுது? இல்ல, யாருக்கு பயப்படுதுன்னு இல்ல, ஏன் தயங்குதுன்னு இல்ல. ஏன்னா போற போக்குல அவன் மட்டும் பொறுக்கி பைய பேசிட்டு போறதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு கிடையாது. அவங்களுக்கு தெரியும், ஒருவேளை இந்த குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா எப்பயோ ராஜ்சத்தியனை வந்து தூக்கி போட்டிருக்கோம் அதிமுக. அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களாங்க? திமுக மாதிரி காப்பாத்தெல்லாம் துடிக்காது, அனுதாபிலாம் சொல்லாது. திமுக மாதிரி அனுதாபிலாம் சொல்லாது. அதிமுகவுக்கு இவன் ஒரு குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாக்க, இவன் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனாக்க, தயவு தட்சணை பார்க்காம கடுமையான இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வேலையை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் செய்திருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்திருக்கிறார். கட்சிக்கு எப்பேற்பட்ட நபர்கள் துரோகம் இழைத்தாலும் அவர்களை தூக்கி போடுவதற்கு ஒருபோதும் அதிமுக தயங்கியதே கிடையாது. சசிகலா யாரு? இந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். அவரையே தூக்கி போட்டது அதிமுக. ஏன்? கட்சிக்கு துரோகம் பண்ணாரு, கட்சிக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓபிஎஸ் யாரு? கிட்டத்தட்ட 3 முறை இடைக்கால முதல்வராக இருந்த நபர். அவரே கட்சிக்கு எதிராக பேசுறாரு, அவரையே தூக்கி போட்ட இயக்கம் அதிமுக. அப்ப ராஜ்சத்தின் மீது தவறு இருந்திருந்தால் அதிமுக ஒருபோதும் அவரை விட்டு வைக்க கூடாது, விட்டு வைக்காது. அதிமுக விட்டு வைக்காது, அது வந்து அதிமுக ஜீன். ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சு அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேலாம் கருணையே பார்க்காம அப்படி தூக்கி கிடைச்சிருவாங்க, அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் தூக்கி கிடைச்சிருவாங்க. அப்போ சவுக்கு சங்கர் வந்து போற போக்குல அவதூறு அள்ளி வீசிட்டு போறதால அதிமுக தலைமைக்கு தெரியும், அவன் ஏதோ காசு மாறிடுச்சிட்டு இருக்கிற பையன் ஏதோ பேசிட்டு போறான், இதுக்கெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்குதே தவிர மற்றபடி குற்றச்சாட்டை கண்டு அமைதியா கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஒரு நபரையும் தூக்கி போட்ட இயக்கம், 3 முறை முதல்வராக இருந்த நபரையும் தூக்கி போட்ட இயக்கம், இந்த கட்சியை நிழல் உலகத்திலிருந்து ஒரு காலத்தில் கட்டுப்படுத்திய டிடிவி தினகரனையும் தூக்கி போட்ட இயக்கம். அப்புறம் ராஜ்சத்தியனை தூக்கி போடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அவர் மீது எந்த குற்றச்சாட்டு தான் இருக்கிறதே தவிர அது நிரூபிக்கப்படல. இவர் தவறு செய்யவில்லைன்னு அதிமுக தலைமைக்கு தெரியும். இவர்கள் எப்பேற்பட்ட அதிமுகவுடைய விசுவாசிகள் என்பதும் கட்சிக்கு தெரியும். அதனாலதான் கட்சி வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது மட்டும் இல்லாம நாம வந்து திமுக என்ற ஒரு பாசிச சக்தியோடு நாம வந்து போராடிட்டு இருக்கோம். அது எவ்வளவு பெரிய கட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க வச்சிருக்கு, அவ்வளவு பெரிய கட்டமைப்பை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம். சவுக்கு சங்கர் ஒரு தனி நபர், அவர்கிட்ட போய் வம்பு இழுக்கணும்னு அதிமுகவுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், தனிநபரை விட இயக்கம் பெரியது. அப்போ சவுக்கு சங்கர் கூட போய் சண்டை பிடிக்கணுமா, சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா, அல்லது திமுக கூட போய் சண்டை பிடிக்கணுமா, திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை கட்டமைக்கணுமா? அப்போ சவுக்கு சங்கர் என்றது ஒரு டைவர்ஷன். முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டுல எவ்வளவோ இருக்கு. அப்போ திமுக தான் அதனுடைய காரணகர்த்தாவா இருக்கு. நாம அடிக்க வேண்டிய இடம் திமுக. சவுக்கு சங்கர் போய் தொட வேண்டிய வேலை நம்ம இல்ல. பேசினா பேசிட்டு போ, அவதரா அதிமுக இப்ப கூட ஒண்ணு இல்ல, அதிமுக தலைவர்களும் சரி, அதிமுக தொண்டர்களும் சரி, நீ ஆதரவா பேசுறியா பேசு, எதிர்த்து பேசுறியா பேசிக்க, அவ்வளவுதான் அதிமுக தொண்டர்கள் எல்லாமே. நீ எனக்கு ஆதரவா தான் பேசணும், ஏன் எனக்கு எதிராக பேசணும்? அதிமுக தொண்டர் ஒருபோதும் சண்டை போட மாட்டான். ஆதரவா பேசினா நண்பன், எதிர்த்து பேசினா எதிரி, அவ்வளவுதான். அவங்க கள வேலையை பார்க்க அவங்க போயிடுவாங்க அதிமுக. அதனால சவுக்கு சங்கர் பேசுறத வந்து கண்டுக்கல, கடந்து போறாங்க, விட்டு போறாங்கலாம் கிடையாது. சவுக்கு சங்கரை விட பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நமக்கு அதுதான் விஷயம். இந்த மாதிரி சில்லற பிரச்சனை எல்லாம் போயிட்டு டைவர்ட் ஆகக்கூடாது. அதிமுக அதுல வந்து மிக தெளிவா இருக்கு. அதே மாதிரி ராஜ்சத்தியன் மீது தவறு இருந்தால் அவரை தூக்கி போடுவதற்கும் அதிமுக ஒருபோதும் தயங்காது. ஆனால் அவர்கள் தூய்மையானவர்கள் என்பது நாமளே பலமுறை பார்த்திருக்கோம்.
பல இடங்கள்ல மதுரையில வந்து ஒரு தடவை ஐடி விங் சர்ச் வந்து இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு வந்து நடந்தது. அப்பெல்லாம் ராஜ் சத்தியன் அவர்கள் காலையில 6:30க்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவங்களுடைய ஒரு மீட்டிங் நடக்கக்கூடிய அந்த டேலண்ட் சர்ச் எல்லாம் பண்ணாங்க. சமூக வலைதளங்கள்ல திறமையான நபர்கள் எல்லாம் தேடக்கூடிய வேலையை வந்து பாத்துறாங்க. அந்த இதுக்கு நாமளும் போயிருந்தோம். அப்ப 6:30க்கெல்லாம் ராஜ் சத்தியன் வந்துட்டாரு. 6:30க்கு வந்து நின்ன நபர் வந்து அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் நின்றுட்டே தான் இருந்தார். ஒரு 5 நிமிஷம் போய் உட்காந்துருப்பாரு, அப்புறம் எழுந்திரிச்சு வந்துப்பாரு தவிர அது வரைக்கும் அவர் ஆள் நின்றுகிட்டே தான் இருந்தாரு. கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் எளிதில போய் அவர் போய் கையை பிடிச்சி பேசலாம் நம்ம பார்த்திருக்கோம். கையை பிடிச்சி ஆனா எப்படி இருக்கீங்கன்னு அவரும் இவர் எந்த நபரு அவர் அந்த நபரு அப்படிலாம் அவர் பார்க்கவே கிடையாது. எல்லாருமேலையும் தோல் மேல கையை போட்டு பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு நபரா தான் இருக்கு. அது வந்து அதிமுக தொண்டர்களுக்கே கிடைத்த ஒரு இதுன்னு நினைக்கிறேன் நானு. அப்ப இப்படிப்பட்ட எளிமையாக பழகக்கூடிய நபர்களை வந்து தாக்குறது என்பது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அவருடைய பின்புலம் வந்து அதிமுகவினருக்கு தெரியும். இவங்க என்ன மாதிரியான பாரம்பரியம், குடும்ப பாரம்பரியத்துல வந்தவங்க, அவங்க எல்லாம் ஒரிஜினல் அதிமுக அர்த்தம். அதெல்லாம் இவங்க எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சில்லறைகள்லாம் வந்து அதை வந்து டேமேஜ் பண்ணிட ஒருவதும் முடியாது. எனவே ராஜ்சத்தியன் மீது கிளப்பப்படக்கூடிய அவதூறு என்பது வேறு யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக அல்லது இவருடைய சுய அரசியல் லாபத்திற்காக இவர் செய்து கொண்டிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது, இப்ப ராஜ்சத்தியன் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த மதுரையில மாநாடு நடந்தப்போ வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, ராஜ்சத்தியன் அவர்களோட சொகுசு கார்ல வந்துட்டு தேர்ல பவனி வர மாதிரி சவுக்கு சங்கர் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இதுக்கு முன்னாடி திமுகக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காரு சவுக்கு சங்கர். ஆனா திமுகல இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்ததே கிடையாது. யாரை எங்க வைக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். நீங்க ஏன் வந்துட்டு இந்த அளவுக்கு ஆபீஸ் வச்சு கொடுக்கறது, என்ன சொல்றது, இத்தனை லட்சம் நட்டுன்னு மாசத்துக்கு கொடுக்கறது, இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்றீங்க கட்சியில அப்படின்றத கேக்குறேன். இப்போ இவ்வளவு நாள் கட்டி காத்த ஒரு கட்சி, எம்ஜிஆர் அவர்களாகட்டும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களாகட்டும், இவங்க 2 பேர் வந்துட்டு உயிரை கொடுத்து போராடி கட்டி காத்த ஒரு கட்சி இன்னைக்கு சவுக்கு சங்கர் ஒருத்தரால மட்டும்தான் நடக்குதுன்ற அளவுக்கு ஏன் கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. ஒரு ஆதங்கம்னே வச்சுக்கோங்க. இல்ல, திமுக வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன். நான் பல முறை வந்து திமுக வந்து நிறைய விஷயத்துல வந்து நோட் பண்ணிருக்கேன். கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி யாரை எங்க வைக்கணும்ன்றது திமுகவுக்கு கரெக்டா தெரியும். இவர் ஒரு 100 யூடியூபர் கிட்ட வந்து திமுக வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது. அந்த 100 யூடியூபருக்கும் எங்க வைக்கணுமோ அங்க அவங்க வச்சிருப்பாங்க, பேசுவாங்க, அவங்க வந்து வச்சிருப்பாங்க, அதோட வச்சிருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு திமுகவினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில இருக்க பொறுப்பாளர், இப்போ ஒரு ஒரு கிளைக்கழக செயலாளர் இருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் சவுக்கு சங்கர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இவங்க 2 பேர்ல யாரு முக்கியம் அப்படின்னு கேட்டாக்க திமுகவினர் யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா அந்த கிளைக்கழக செயலாளர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கட்சியினுடைய கட்டமைப்பு எது, உயிர் நாடு எதுன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு சவுக்கு போனா 1000 சவுக்கு வருவான். என் கட்சியில இருக்க ஒரு கிளைக்கழக செயலாளர் போனா இன்னொருத்தன் வரமாட்டான். அந்த தெளிவு வந்து திமுக கிட்ட இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷனல் கட்டமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு. அதை வந்து நம்ம கத்துக்கணும். ஆனா அதிமுகவுல எப்படின்னாக்க தமக்கு ஆதரவா ஒருத்தங்க பேசினாங்க, அவங்கள தூக்கி வச்சு அழகு பார்க்கிறவங்க வந்து அதிமுக. அதனாலதான் திமுகவுல இருக்கேங்க சொல்லிடுறேன். திமுகவுல அதனாலதான் தொண்டனும் தலைமை பதவிக்கு வர முடியவில்லை. ஆனா அதிமுகவுல தொண்டனும் தலைமை பதவிக்கு வரக்கூடிய காரணம் என்னன்னா, நமக்கு ஆதரவாக ஒருத்தனை பேசுறானாக்க அவனை தூக்கி வச்சு அழகு பார்க்கும். ஆனா அப்படி அழகு பார்த்தது விளைவுதான் இன்னைக்கு எங்க கொண்டு நிறுத்திருக்காருன்னு நமக்கு காட்டிடுச்சு. இது வந்து அதிமுகவுக்கு ஒரு படிப்பினை. இது அதிமுகவுக்கு ஒரு படிப்பினை. இதை கத்துக்கணும். இல்ல எவ்வளவு நாளைக்கு கத்துட்டு இருப்பீங்கன்னு கேக்குறேன் நானு. இல்ல எவ்வளவு நாளைக்கு இல்ல, இதுதான் முதல் அடி நான் நினைக்கிறேன். ஏன்னா இது போன்ற ஒரு அரசியல், ஒரு சாதாரணமா ஒரு ஊடகத்துல இருந்து வந்தவன் ஒரு கட்சியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். இதுதான் முதல் படிப்பினை. மற்றபடி அஇஅதிமுக அனைத்து தளங்களிலுமே எல்லா அரசியலும் பார்த்துக்கிட்டு வந்ததுதான். ஆனா இந்த விஷயத்துல அவர்கள் கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. ஏன்னாக்க அவர்கள் அதிமுகவினுடைய எண்ணமே வேற. என்னன்னாக்க திமுகவினால ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னா அவனை அரவணைப்போம் என்ற ஒரு எண்ணத்தோட தான் அவர்கள் வந்து அரவணைச்சாங்க. ஆனா இவன் இந்த மாதிரியான ஒரு ஆளா இருப்பான்னு அவங்களுக்கு தெரியல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து அவனை எங்க வைக்கணும்ன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல உண்மையாகவே அதிமுக வந்து கொஞ்சம் வந்து ஸ்லிப் ஆயிட்டாங்கன்றதுனாக்க அதுல மிகையே ஆகாது. இது உண்மையும் கூட. ஒரு தொண்டர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா கூட, ஏங்க நம்ம மாவட்ட செயலாளர் யாராவது தூக்கி பிடிச்சா பரவாயில்ல, நம்ம ஒன்றிய பொறுப்புல யாராவது தூக்கி பிடிச்சா பரவாயில்ல, நீ அவனை ஏன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சாதாரணமா கேட்டுட்டு போயிடுவாங்க. அது சாதாரண தொண்டரை கேட்டுருவாங்க. நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல அஇஅதிமுக ஒரு சின்ன தவறை செஞ்சிருச்சு. இது போன்ற நபர்களை ஒரு இடத்துலதான் வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறி மாறி பேசக்கூடிய நபர்கள் யாரு, நமக்காகவே பேசக்கூடிய நபர்கள் யாரு, நமக்காகவே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னு பிரிச்சு பார்க்கணும். 2 பேரையும் போட்டு குழப்பிக்கிட்டதனுடைய விளைவுதான் இது. இப்ப பேசுற ஆளு இன்னைக்கு அதிமுகவுக்கு சாதகமா பேசுற ஆளு அடுத்த தேர்தலையும் இதே நிலைப்பாட சவுக்கு எடுப்பாரானாக்க சொல்ல முடியாது. அப்ப இப்படிப்பட்ட நபரை தூக்கி வைத்து கொண்டாடி இருக்க கூடாது.
அந்த கொண்டாடியதன் விளைவுதான் இன்னைக்கு வந்து கடிச்சு விட்டுருக்கு. அதனால இதை கண்டிப்பா. மட்டும் அவர்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருந்துட்டாங்கன்னா நிச்சயம் இதை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு என்னன்னாக்கா சறுக்கல் வந்துட்டு ராஜ் சத்யன் அவர்களுக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு, அரசியல் அனுபவம் இருக்கு, துரோகிகளோட இருந்த அந்த அனுபவம் எல்லாம் இருக்கு அவருக்கு. அவர் ஏன் இந்த விஷயத்துல வந்துட்டு ஒரு ஜாக்கிரதையா இல்லைன்றதுதான் கஷ்டமான ஒரு விஷயம். சோ பார்ப்போம் இனிமேல் என்ன நடக்க போகுது அதிமுகலன்னுட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் மாப்பிள்ளையை என்ன செய்வாருன்றதையும் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு பேசுவோம். இல்ல போற போக்குல அவர் வந்து ஒரு மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லிட்டீங்க, அவர் வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க. போற போக்குல ஏன் நீங்களே நான் அவரை சொல்லலங்க, வச்சிருக்கீங்க. நான் சொல்லலங்க, அவரே சொல்லிட்டதுங்க. அவர் சொல்லிட்டதை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நானு. ஓஹோ! அவரு ஓகே, எடப்பாடி ஓகே. அவர்கள் வந்துட்டு என்ன மாப்பிள்ளன்னு தான் சொல்லுவாரு அப்படின்னுட்டு அவரே வாயில இருந்து சொல்லியிருக்காரு. சோ அதனால அவர் மாப்பிள்ளைய என்ன பண்ண போறாருன்றத பாக்குவோம் இந்த எலெக்ஷன்ல. உங்கள் நேரத்தை இடம் வலம் நேயர்களுக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி மேம். நன்றி.